ஸோ ரீசெண்ட் டைம்ஸ்ல யூனிவர்ஸ் மேனிஃபெஸ்டேஷன் இந்த வேர்ட்லாம் ரொம்ப ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. 1000, 500, 5000 கூட கொடுத்து கிளாஸ் போறாங்க. சிம்பிளா மேனிஃபெஸ்டேஷன் என்ன அப்படின்றது இந்த வீடியோல பார்க்கலாம். ஹலோ गाइस, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இட்ஸ் பீன் சோ லாங் நான் வீடியோ அப்லோட் பண்ணி. ஐ எம் வெரி வெரி சாரி. ஐ வாஸ் சோ பிஸி இன் மை லைஃப் அண்ட் ஐ வாஸ் சோ டயர்ட். சோ மெனி ஒர்க் அண்ட் லைஃப் பேலன்ஸ் பண்றதுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்த காரணத்தினால் என்னால ரெகுலரா யூடியூப் வீடியோ அப்லோட் பண்ண முடியல. பட் இந்த சேனல் ஓபன் பண்ணி 1 year ஆக போது. நான் கன்சிஸ்டன்டா வீடியோ போடணும்னு நிறைய வாட்டி ட்ரை பண்ணியிருந்தாலும் unfortunately I couldn't able to do. Nearly 6 months கிட்ட நான் கொஞ்சம் கன்சிஸ்டன்டா வீடியோ போட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் ஜிம் ஜாயின் பண்ணேன். ஜிம் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் நான் ரெகுலரா ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் நேட்டிவ் போனேன், ரிட்டர்ன் வந்தேன். அண்ட் எனக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தது. ஒர்க் லைஃப் பேலன்ஸ் பண்றதுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருந்ததுனால ரெகுலரா யூடியூப் வீடியோ அப்லோட் பண்ண முடியல. மைக் ஆர்டர் பண்ணியாச்சு, ரிங் லைட் ஆர்டர் பண்ணியாச்சு. ஒவ்வொன்னா இம்ப்ரூவ் பண்ணிட்டே வரும்போது unfortunately I have no time to make videos everything. இதுக்கப்புறம் நான் கண்டினியூஸா வீடியோ போடணும்னு தெரியாது. எப்பெல்லாம் எனக்கு நல்ல கண்டென்ட் கிடைக்குதோ, எதெல்லாம் எனக்கு பேசணும்னு தோணுதோ அப்பெல்லாம் கண்டிப்பா நான் அதுக்காக டைம் ஒதுக்கி வீடியோ அப்லோட் பண்றேன். அண்ட் இந்த யூடியூப் சேனல் முக்கியமா நான் ஒரு பெரிய லெவலுக்கு போகணும், ஏர்ன் பண்ணணும் அந்த மோட்டிவ்ல கிடையாது. I just love to speak, to connect with people. It's just my passion. I don't do it for money. But if I get money, I'll be happy for that. But my intention is not to get money. So I know எத்தனை நாளுக்கு அப்புறம் நான் வீடியோ அப்லோட் பண்ணாலும் எனக்காக என் வீடியோ கிளிக் பண்ணி பாக்குறதுக்கு ஒரு 5 பேராவது இருக்க மாட்டாங்களா? For them I'll be so happy. So இன்னைக்கு நம்ம வீடியோ எதை பத்தி இருக்க போகுது அப்படின்னா, ரீசெண்ட் டைம்ஸ்ல மேனிஃபெஸ்டேஷன்ஸ், யூனிவர்ஸ் நிறைய வேர்ட்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுக்காக மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்ஸ் நிறைய ஃபாலோ பண்ணணும். 11/11 உட்காந்து ப்ரே பண்ணணும், 12/12 ப்ரே பண்ணணும், இந்த நாள்ல ப்ரே பண்ணணும், இதெல்லாம் எழுதி வச்சு ப்ரே பண்ணணும், மேனிஃபெஸ்ட் பண்ணணும், ஆக்ட் பண்ணணும், கிரேட்டிடியூடா ஃபீல் பண்ணணும். இப்படி நிறைய விஷயங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்காக நிறைய லைஃப் கோச்சஸ் இருக்காங்க. So if you are interested you can go and learn. But in my life how universe helped me, சின்ன வயசுல பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு கடவுள் பக்தி இருக்கும். பட் எனக்கு சின்ன வயசுல கடவுள் பக்தி இருந்தது. அது எப்படின்னா, எனக்குன்னு ஒரு காட் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்காது. பட் ஸ்பெசிபிக்கா எங்க அம்மா சொல்லுவாங்க எனக்கு விநாயகர்னா இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு, ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க எனக்கு ஆஞ்சநேயர்னா இஷ்டம் அப்படின்னு. அப்படி ஒவ்வொருத்தவங்க சொல்லும் போது நமக்கு யாரை பிடிக்குதோ, அவங்களுக்கு எந்த காட் பிடிக்குதோ அதுதான் எனக்கும் பிடிக்கும்னு நினைச்சிட்டு நானே ஸ்லாம் புக்ல எல்லாம் எனக்கு இந்த காட் தான் ஃபேவரட் காட்னு எழுதி வச்சிருப்பேன். பட் பர்சனலி எனக்கு ஒரு காட் அப்படின்னு சொல்லி எனக்கு எந்த ஃபேவரட் காடும் இல்ல. இப்ப பர்சனலி சில கோவிலுக்கு போகும்போது சில கடவுள் மேல எனக்கு ஒரு பர்சனலா ஒரு அஃபெக்ஷன் அப்படி கிரியேட் ஆகுது. I don't know why. சின்ன வயசுல இருந்து பாத்தீங்கன்னா எனக்குன்னு ஒரு ஸ்பெசிபிக்கா எனக்கு இந்த கடவுள் தான் பிடிக்கும் அப்படின்னு எதுவுமே கிடையாது. சோ சம்டைம்ஸ் பாத்தீங்கன்னா நான் ஒரு 3 to 4 years நான் கிறிஸ்டியன் ஸ்கூல்ல படிச்சேன். அப்போ ஜீசஸ் ஏதாவது நடந்ததுன்னா ஓ மை காட் ஜீசஸ் அப்படி சொல்லுவேன். அப்புறம் என் முஸ்லிம் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் கீழே விழும்போது அல்லா அப்படின்னு சொன்னாங்கன்னா நானும் அல்லா அப்படி சொல்லிட்டு இருப்பேன். சோ எனக்கு இந்த ரிலிஜியன், கேஸ்ட், காட் இது மேல எல்லாம் ரொம்ப அட்ராக்ஷன். எனக்கு இந்த காடு தான் பிடிக்கும் அப்படின்னு எனக்கு எந்த ஒரு ப்ரையாரிட்டியும் கிடையாது. எனக்கே தெரியாம சின்ன வயசுல ஒரு விஷயம் மட்டும் தான் என் மைண்ட்ல இருக்கு, கடவுள் இருக்காரா இல்லையா தெரியாது. நான் பேய கூட நம்பிருக்கேன், பேய பார்த்து கூட பயந்துருக்கேன். ஆனா கடவுள் இருக்காரு அப்படின்றதுல இருக்காரு இல்லைன்ற ஒரு வாக்குவாதத்துக்குள்ளேயே நான் போகல. பிகாஸ் இருக்குன்னு நம்புறவங்களுக்கு இருக்கு, இல்லைன்னு நம்புறவங்களுக்கு இல்ல. பட் என்ன பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அண்ட் நெகட்டிவ் எனர்ஜி இந்த உலகத்துல இருக்கு. அதுதான் நம்மள ரன் பண்ணுது. இப்பதான் யூனிவர்ஸ், மேனிஃபெஸ்டேஷன் இந்த வேர்ட்ஸ் எல்லாம் ஃபெமிலியரா இருக்கு. பட் அப்போ நான் நம்புறது ஏதோ ஒரு பவர் இருக்கு அப்படின்றதுதான். நான் இப்ப வரைக்கும் என் லைஃப்லயே ரொம்ப ரொம்ப பாத்தீங்கன்னா என் லைஃப் டைம்லயே 20 times கூட ஒரு டெம்பிளுக்கு போய் நான் மனசார வேண்டியிருப்பேனான்னு தெரியாது. எனக்கு உண்மையாவே ஞாபகம் இல்ல. எங்க அம்மா எனக்கு கம்பல் பண்ணி ஏதாவது கோயிலுக்கு கூட்டிட்டு போனதுதான் இந்த 20யுமே இருக்கும். சோ ரெகுலரா நான் மண்டே, டியூஸ்டே இல்ல ஃப்ரைடே அப்படின்னு விரதம் இருக்கிறது, கோவிலுக்கு போறது அப்படி எதுவுமே பண்ணதில்லை. பட் என்னோட லைஃப்ல நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு. இதெல்லாம் நான் டிமோட்டிவேட் பண்ணல. நீங்க காட பிலீவ் பண்றது தப்பு அப்படிலாம் நான் சொல்லல. பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, கடவுள்ன்றதுமே இட்ஸ் ஆல் அபவுட் யுவர் பிலீஃப். நீங்க கண்ணை மூடி உங்களுக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னு மனசார நீங்க ப்ரே பண்றீங்கல்ல, அந்த பிரேயர்னாலதான் உங்களுக்கு அது நடக்குது. சோ இட்ஸ் ஆல் அபவுட் யுவர் ஓன் தாட்ஸ். இது உங்களுக்கு வேணும் முழு முயற்சியோட நீங்க ஒரு விஷயம் ட்ரை பண்றீங்கல்ல, அப்பதான் அந்த விஷயம் உங்களுக்கு கிடைக்குது. சில பேர் பாத்தீங்கன்னா விரதம் இருப்பாங்க, சில பேர் தீ மிதிப்பாங்க, சில பேர் நிறைய அவங்களை கஷ்டப்படுத்திக்கிட்டு ப்ரே பண்ணுவாங்க. அதனால எனக்கு நடந்துச்சுன்னு சொல்லுவாங்க. என்னன்னா நீங்க ஒரு நாள் ஃபுல்லா இல்ல ஒரு 2-3 நாள் விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு பசிக்கும் சம்டைம்ஸ். ஆனா அந்த பசிலே நீங்க என்ன நினைப்பீங்க, ஐயோ எனக்கு இந்த விஷயம் நடக்கணும், சம்டைம்ஸ் இப்போ ஜாப் கிடைக்கணும், இல்ல ஃபாரின் அப்ராட் போகணும், இல்ல மேரேஜ் நடக்கணும், குழந்தை பிறக்கணும், ஏதோ ஒன்று ப்ரே பண்றீங்கன்னு வச்சுக்கலாம். நீங்க ஃபாஸ்டிங் இருக்கிற எல்லா
டைம்லயும். அண்ட் நீங்க ஒரு விஷயம் பண்றீங்கல்ல, ஒரு வேண்டுதல் பண்றீங்கல்ல, அந்த டைம்ல நீங்க எதை முழு முயற்சியா வந்து வேண்டிப்பீங்க, எனக்கு இது நடக்கணும் கடவுளே அப்படின்னு ரொம்ப வந்து உள்ள போய் இன்டெப்தா உங்களுக்கு நடக்கணும் நடக்கணும் நீங்க ரொம்ப பிலீவ் பண்றீங்க, நடக்கணும் அப்படின்னு பிலீவ் பண்றீங்க. அந்த தாட்ஸ், அந்த பாசிட்டிவ் தாட்ஸ் தான் உங்க லைஃப்ல வந்து ஆட்டோமேட்டிக்கா யூனிவர்ஸ் வந்து அட்ராக்ட் பண்ணி நடக்க வைக்குது. Praying to God is also a kind of manifestation. That's what I believe. So guys, manifestation சொல்லி நிறைய புக்ஸ் வாங்கி படிக்கிறது மூலியமாவோ, உட்கார்ந்து கை நிறைய எழுதிக்கிட்டே, இப்போ சில பேர் வந்து ஸ்ரீராம ஜெயம் எழுதுவாங்க, இல்லைன்னா வந்து உங்களுக்கு எந்த விஷயம் நான் வீடு வாங்கணும் அப்படின்னு எழுதுவாங்க. அதை எழுதும் போது உங்க மனசு எத்தனை தடவை நீங்க வீடு வாங்கணும்னு ஆசைப்படுது, இன்டெப்தா அதை வந்து ஃபீல் பண்ணுது. சோ அப்ப நீங்க கண்டிப்பா வீடு வாங்குவீங்க. சோ உங்களுக்கு வந்து கோவிலுக்கு போய் அந்த விஷயத்த ப்ரே பண்ணணும்னா கோவிலுக்கு போய் ப்ரே பண்ணுங்க. இல்ல இந்த மாதிரி எழுதி ப்ரே பண்ணணும்னா எழுதி ப்ரே பண்ணுங்க. பட் இதெல்லாம் பண்ணா மட்டும்தான் இந்த விஷயம் நடக்கும் அப்படின்றது இல்ல. சோ பேசிக்கலி மேனிஃபெஸ்டேஷன் இஸ் ஆல் அபவுட் யுவர் ஓன் தாட்ஸ். அதை நீங்க எழுதிதான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்க சும்மா உட்கார்ந்து இருக்கும் போது கூட உங்க மனசுல எப்பவுமே ஒரு விஷயம் ஓடிட்டே இருக்கு, நான் வீடு வாங்கணும், கண்டிப்பா இந்த வருஷம் நான் வீடு வாங்கிடுவேன் அப்படின்னு நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னா அது கூட ஒரு பாசிட்டிவ் வைப் தான். உங்களை சுத்தி வந்து பாசிட்டிவ் வைப்பும் இருக்கும், நெகட்டிவ் வைப்பும் இருக்கும். சின்ன வயசுல வந்து எனக்கு சில டீச்சர்ஸ் அண்ட் என்னோட பேரண்ட்ஸ் சொல்லி கொடுத்துருப்பாங்க, உன்னை சுத்தி வந்து ஒரு குட் ஏஞ்சலும் இருக்கும், பேட் ஏஞ்சலும் இருக்கும். நீ வந்து ஒரு விஷயம் பேடா பேசுற, ஒருத்தவங்களுக்கு சாபம் கொடுக்குற, இல்ல உங்க லைஃபை பத்தி இது எனக்கு வரவே வராது அப்படி சொல்றேன்னா அப்படியே ஆகட்டும் அப்படி சொல்லிடுவாங்க. அதே மாதிரி ஒரு விஷயம் நீங்க நல்லதா சொல்றீங்க, நான் வந்து என்னோட ஃபியூச்சர்ல பயங்கரமா வாழுவேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னா அப்படியே ஆகட்டும்னு ஒரு பாசிட்டிவ் ஏஞ்சல் சொல்லும். சோ நீங்க உங்க லைஃப்ல எதை பேசுறீங்க, ஒரு காமெடிக்காக கூட உங்களை பத்தி நீங்களே கலாச்சுக்கிறதோ, இல்ல எனக்கு காசே இல்ல அப்படின்னு சொல்றதோ, லைஃப் நல்லாவே போல அப்படின்னு சொல்றதோ அப்படி எதுவுமே சொல்லாதீங்க. உங்க லைஃப் நல்லாவே போலன்னு இருந்தா கூட ஐ எம் ஃபைன், நான் சூப்பரா இருக்கேன் அப்படின்னு சொல்லுங்க. உங்க லைஃப் சூப்பரா மாறும். உங்ககிட்ட காசே இல்லைன்னா கூட எனக்கு போதுமான அளவு காசு இருக்கு, ஐ எம் சோ ஹாப்பி அப்படின்னு சொல்லி பழகுங்க. நீங்க வந்து பாசிட்டிவா மாறுவீங்க. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி உங்ககிட்ட யாராச்சும் கால் பண்ணி ரொம்ப புலம்பிக்கிட்டே இருக்காங்க, if they are your friends, if they are really in some problem, that's fine, you can be with them. பட் அன்னெசரியா சில பேர் வந்து அவங்க லைஃப்ல நல்லாவே வாழ்ந்துட்டு இருப்பாங்க, பட் அவங்க ஸ்ட்ரெஸ்ஸா இருக்க டைம்ல மட்டும் உங்களுக்கு கால் பண்ணி அவங்களோட ஸ்ட்ரெஸ் எல்லாம் அவங்க மேல திணிச்சிட்டு அதுக்கப்புறம் அவங்க லைஃப் பக்கம் போயிடுவாங்க. பட் நீங்க ரொம்ப எம்பத்தைஸ்ட் பர்சனா இருப்பீங்க, அதனால அவங்க என்னெல்லாம் உங்ககிட்ட சொல்லியிருக்காங்களோ அதை பத்தி யோசிச்சு இருப்பீங்க. ஐயோ அவளுக்கு இப்படி ஆயிருக்குல்ல, ஐயோ பாவம் இல்ல, ஐயோ அவளுக்கு இப்படி ஆயிடுச்சு இல்ல அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த எனர்ஜி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காவே பாஸ் ஆகும். சோ இஃப் யூ ஆர் empathized with someone, or if you are going to help someone, or if you are going to be with someone who is struggling in their personal life or financially, mentally, whatever, just be with them on that time only. அதுக்கப்புறம் அவங்களை பத்தி யோசிச்சிட்டே உங்க மண்டையில இருக்கணும்னு அவசியம் இல்லை. அவங்க லைஃப் அவங்கவுங்க பாத்துப்பாங்க. உங்களுக்கு அவங்க கூட இருக்கணும்னு தோணுதா, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தோணுதா பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்க லைஃப் பத்தி நீங்க யோசிங்க. அவங்கள பத்தியே ஃபீல் பண்ணிட்டு அவங்க பேசுறத பத்தியே யோசிச்சுட்டு அதை பத்தி இன்னொருத்தவங்கள்ட்ட பேசிட்டே இருக்கும்போது இட்ஸ் கோயிங் டு அட்ராக்ட் யூ. You're also going to face the same problem. So basically இந்த உலகத்துல எல்லாருக்கும் ஒரு கஷ்டம் இருக்கு, எல்லாரும் ஒவ்வொரு கஷ்டத்தை ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் ஒன்லி ஒன் திங், உங்க மைண்டை நீங்க பாசிட்டிவா வச்சுக்கோங்க. உங்களுக்கு நெகட்டிவ் தாட்ஸ் வரும், எல்லாருக்கும் நெகட்டிவ் தாட்ஸ். யாருமே வந்து நெகட்டிவ் தாட்ஸ் ஒரு பர்சன் கூட எனக்கு வராது அப்படின்னு இருக்க முடியாது. அந்த தாட் வரும்போது அந்த தாட்ல இருந்து நம்ம எப்படி நீங்க டிவியேட் பண்ணிக்கிறோம் அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க உங்க லைஃப்ல வந்து இன்ஸ்டாகிராம்லயோ இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லயோ நிறைய சக்சஸ்ஃபுல் பர்சன்ஸ் பாத்திருப்பீங்க, நிறைய வந்து மெச்சூர்டான பர்சன்ஸ் பாத்திருப்பீங்க, ரொம்ப ஹாப்பியா லைஃப் லீட் பண்ற பர்சன்ஸ் பாத்திருப்பீங்க. அவங்க யாருமே வந்து நெகட்டிவ் எனர்ஜி ஃபேஸ் பண்ணலாம்னு கிடையாது. நெகட்டிவ் தாட்ஸ் வரும், பட் அவங்க அதை ஓவர் கம் பண்ணி அவங்க எப்பவுமே பாசிட்டிவா வச்சுக்கிறாங்க. ஒரு லவ் ஃபெயிலியரா இருக்கலாம், இல்ல ஃபேமிலி ப்ராப்ளம்ஸா இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். ஜஸ்ட் ஒரு 5 minutes இல்ல 1 day 2 day அழுது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து உங்க லைஃப் நீங்க பார்த்து ஓட்டிட்டே இருக்கணும். ஒரு விஷயத்துல நீங்க ரொம்ப கமிட்டடா இருக்கும் போது எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு அந்த அளவுக்கு பாதிக்காது. நீங்க மறந்துடுவீங்க ஈஸியா. நீங்க வெட்டியா இருக்கும் போதுதான் உங்களோட ப்ராப்ளம்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஞாபகம் வந்துட்டு இருக்கும். நீங்க எப்பவுமே உங்களுக்கு பிஸியா வச்சுக்கோங்க. வீட்டு வேலை எல்லாம் பாருங்க, நிறைய வந்து படிங்க. நீங்களே அந்த நெகட்டிவ் தாட்ஸ்ல இருந்து எது பண்ணா வந்து டிவியேட் ஆகுமோ சும்மா ஒரு வாக் போங்க, என்ன பண்ணி டிவியேட் பண்ணலாம். இல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கால் பண்ணி பேசுங்க, நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கால் பண்ணி பேசுங்க. இதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் வந்து கிரியேட் ஆகும். சோ பேசிக்கலி இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேனிஃபெஸ்டேஷன் ரொம்ப பரவலா வந்து ரொம்ப வந்து அதை பெருசுப்படுத்தி அதுக்காக கோர்ஸ் படிக்க சொல்லி நிறைய பேர் இருக்காங்க. சோ இஃப் யூ ஆர் ரியலி டிப்ரெஸ்ட் டு தி கோர், உங்களால வந்து அந்த நெகட்டிவ் எனர்ஜில இருந்து வெளியவே வர முடியல அப்படின்ற பட்சத்துல நிஜமாவே நிறைய லைஃப் கோச்சஸ் இருக்காங்க, அவங்கள வந்து காண்டாக்ட் பண்ணுங்க உங்களை பாசிட்டிவா மாத்ததுக்கு. பட் ஒரு டிப்ரெஷனே இல்ல, ஒரு 5 minutes 10 minutes ஒரு சேடா இருப்பீங்க, அதையே நீங்க டிப்ரெஷன் நினைச்சு நீங்க டிப்ரெஷன் ஆயிக்கிறீங்க. சோ அதான் நிறுத்திட்டு உங்க லைஃப வந்து பாசிட்டிவா மாத்துங்க. மேனிஃபெஸ்டேஷன் இஸ் நத்திங், இட்ஸ் ஆல் அபவுட் யுவர் ஓன் தாட்ஸ். பி பாசிட்டிவ், எப்பவுமே பாசிட்டிவா இருங்க. கோயிலுக்கு போய் மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, கோயிலுக்கு மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் வேண்டுதல் பண்ணி மேனிஃபெஸ்ட் பண்ணுமா, அது உங்களோட விருப்பம். நீங்க அந்த வேண்டுதல் பண்ணி மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க.
எழுதி எழுதி மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, அப்படி கூட மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க. இல்ல சும்மா உட்காந்து உங்க மைண்டை எப்பவுமே வந்து கான்சென்ட்ரேட்டா வச்சுக்கிட்டு நான் இதை பண்ணணும், நான் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் இமேஜினேஷன் பண்றீங்களா, அப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க. எண்ட் ஆஃப் தி டே மேனிஃபெஸ்டேஷன் இஸ் ஆல் அபவுட் திங்கிங் இன் அ பாசிட்டிவ் வே. தட்ஸ் இட். உங்களுக்கு எது வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை பத்தி முழுசா நம்பி இது எனக்கு நடக்கும், நடந்துருச்சு, நான் அதை பண்ணுவேன் அப்படின்னு ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ணுங்க. டெஃபினட்டா ஒரு நாள் லேட் பண்ணாலும் கண்டிப்பா நடக்கும். இவ்வளவு பேசுறியே உன் லைஃப்ல நல்ல விஷயம் நடந்திருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா நிறைய நல்ல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு, இன்னமும் நடக்கும். என் லைஃப்லயும் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கு, சஃபர் பண்ணிருக்கேன். பட் ஸ்டில் ஐ சோஸ் டு பி ஹாப்பி. நான் அதுல இருந்து ரொம்ப வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாலும் ஓகே, ஐ ஜஸ்ட் ட்ரைட் மை பெஸ்ட் டு கம் அவுட் அண்ட் ஐ எம் லிவிங் மை ட்ரீம் லைஃப். இட்ஸ் நாட் லைக் ஐ எம் earning 6-digit salary or I am living in abroad. Not like that. Maybe இது கூட ஃபியூச்சர்ல நடக்கலாம். பட் இன்னும் ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி இப்ப நான் இருக்கிற சிச்சுவேஷன்ல எப்படி இருப்பேனான்னு எனக்கு ஒரு டவுட். சோ இந்த லைஃப்ல நான் வந்திருக்கேன் அப்படின்னா என்னுடைய பாசிட்டிவ் தாட்ஸ்னாலதான். ஸோ காய்ஸ், என் லைஃப்ல என்னோட பாசிட்டிவ் தாட்ஸ் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் எப்படி ஒர்க் அவுட் ஆச்சு, நான் என் லைஃப்ல என்னெல்லாம் அச்சீவ் பண்ணிருக்கேன், பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் என் லைஃப் எப்படிலாம் மாறி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு அடுத்த வீடியோ அதுதான் வரப்போகுது. பார்ட் 2ல கண்டிப்பா என் லைஃப்ல இந்த மேனிஃபெஸ்டேஷனாலையும் இந்த பாசிட்டிவ் வைப்ஸ்னாலையும் என்னோட லைஃப்ல என்னெல்லாம் வந்து மாறி இருக்கு, நான் இப்போ எப்படிப்பட்ட லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கேன், முன்னாடி எப்படி வாழ்ந்துட்டு இருந்தேன், என் லைஃப்ல என்னெல்லாம் கஷ்டப்பட்டிருக்கேன், இதெல்லாம் வந்து ஒரு கோ வித் ஃப்ளோல ஈஸியாவே எனக்கு கிடைச்சிச்சு. அதை நான் எவ்வளவு வந்து தேங்க்ஃபுல்லா ஃபீல் பண்றேன் அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். அன்டில் தென் டாடா.